ஆர்பிஐ புதுசாக தங்க நகையை அடமானம் வைக்கிறத பற்றி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தங்க நகையை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலான்னு ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு 9 கட்டுப்பாடை ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க. அந்த கட்டுப்பாடு தங்க நகையை நம்ம அடமானம் வைக்கவோ அல்லது அடமானம் வைக்கிறதுக்கு முடியாமல் பேங்க்கில் கொண்டு போய் பணமாக்கிறதுக்கு முடியாமல் அது ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அவசரமாக அது செயல்படுத்த போகிறது இல்லைன்னு. ஆனால் இப்படி ஒவ்வொரு ரூல்ஸும் வரும், கொஞ்சம் தள்ளி போடலாம், ஆனால் நாளைக்கு வந்தே தீரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சிஸ்டமுக்கு வாங்க. தங்க நகை வாங்கினா ரெசிப்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சிபில் வந்துச்சு. சிபில் புதுசாக இருந்துச்சு. நம்ம லோன்ஸ் வாங்கும்போது நம்மளோட மொத்த கடனும் இன்றைக்கி சிபில் ரிப்போர்ட்டில் வந்துடுது. நாளைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம மருந்து வாங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். நாளைக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கிற அளவுக்கு சிபில் ரிப்போர்ட் மாதிரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் மாறிடும். அது மாதிரி தங்க நகை அடமானம் வைக்கிறது எல்லாமே ஒரு இடத்துக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி சிபில்லையே தங்க நகை அடமானம் வைக்கிறது வந்துடுது. ஸோ அதனால் தங்க நகைக்கான ரசீப்ஸு, அதோட சர்டிஃபிகேட்ஸ் அத்தனையும் நம்ம ஒரு பர்மனண்ட்டாக கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நாம் ஒரு சிஸ்டத்துக்கு பழகுவோம். தங்க நகையை வாங்கலாம், வைக்கலாம், விற்கலாம். தங்கத்தை எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணலாம்.